அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இன்று மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு நடத்த வந்திருக்கிறோம். இந்த மார்பக புற்றுநோய் என்பது பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது உலகெங்கும் பெண்களில் 8 ஒரு பெண்மணிக்கு உள்ளது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்வீர்கள் என்றால், இதன் ஆபத்து காரணிகள் என்னென்ன, அறிகுறிகள் என்னென்ன, உங்களை நீங்களே எப்படி பரிசோதித்துக் கொள்ளலாம், இதை தடுப்பதற்கு ஏதென்றும் வழிகள் உண்டா அப்படி என்று Anyone can develop breast cancer. Contrary to popular belief, even men can develop breast cancer, but women are at increased risk. People of any age can develop breast cancer. However, increasing age is a risk factor. Other risk factors include a family history of breast cancer or ovarian cancer, menarche at an early age, late menopause, women who have not given birth, women who have not breastfed, obese women. Breast cancer can present with symptoms like lump in the breast, nipple retraction, discharge from nipple or blood from nipple, swelling in axilla, skin changes of the breast like dimpling. In advanced stages, pain or ulceration of the skin over breast. If you have any of these symptoms, visit a doctor. பெண்கள் மார்பகங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமும், மருத்துவர் மூலம் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமும், மேமோகிராஃபி மூலம் பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமும் மார்பக கட்டிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. நீங்கள் சுய பரிசோதனை செய்ய தொடங்கும் போது சரியாக பரிசோதிக்கிறோமா என்ற சந்தேகம் வரலாம். ஆனால் தொடர்ந்து பரிசோதனை செய்து வரும்போது மார்பகங்களில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் மிகவும் எளிதாக கண்டு தகுந்த சிகிச்சை மேற்கொள்ள முடியும். மாதம் ஒரு முறை செய்வது அவசியம். மாதவிடாய் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு செய்தால் அசௌகரியம் இல்லாமல் இருக்கும். மாதவிடாய் முடிந்து 3வது நாள் செய்வது நல்லது. மாதவிடாய் நின்றவர்கள் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து பரிசோதனை செய்யவும். மார்பகம் மட்டுமின்றி அக்குள் பகுதிகளையும் சேர்த்து பரிசோதிக்கவும். நீங்கள் சுய பரிசோதனை செய்யும் போது கவனிக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னா, மார்பகம் அக்குள் பகுதிகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா, மாற்றம் ஏற்பட்டிருந்தால் இது தொடர்ந்து சில நாட்கள் நீடிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மார்பகங்களில் ஏதேனும் வித்தியாசம் தொடர்ந்து கவனித்தால் மருத்துவரை உடனடியாக அணுகவும். மார்பக சுய பரிசோதனை செய்வது எப்படி என்று படிப்படியாக பார்க்கலாம். முதல் படியாக கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தோள்பட்டையை நேராகவும் கைகளை இடுப்பிலும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசோதிக்க வேண்டியது என்னவென்றால், மார்பகங்கள் வழக்கமான அளவிலும் வடிவிலும் நிறத்திலும் இருக்கிறதா, வீக்கம் போன்றவை இல்லாமல் மார்பகங்கள் சரியான வடிவத்துடன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மார்பகத்தின் தோல் பகுதியில் சுருக்கம் அல்லது வீக்கம், முலைக்காம்பு உள்நோக்கி இழுக்கப்பட்டிருந்தால், மார்பகங்களில் புண், வலி, சிகப்பு நிறம், தடிப்பு ஆகியவை இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். 2வது படியாக இப்பொழுது உங்கள் கைகளை மேல் உயர்த்தி கொண்டு சொன்னவாறு அனைத்தையும் மீண்டும் கவனியுங்கள். 3வது படியாக கண்ணாடி முன் நின்று கொண்டு முலைக்காம்பிலில் இருந்து இரத்தம் அல்லது நீர் அல்லது பால் அல்லது மஞ்சள் நிற திரவம் வெளியிடப்படுகிறதா என்று கவனியுங்கள். 4வது படியாக படுத்துக்கொண்டு வலது கையினால் இடது மார்பையும் இடது கையினால் வலது மார்பையும் பரிசோதிக்கவும். விரல்களை சேர்த்து வைத்துக்கொண்டு விரல் நுனிகளால் படுத்து காட்டியுள்ளவாறு பரிசோதிக்கவும். மென்மையாக அழுத்தவும். எங்கு அழுத்த வேண்டும் என்றால், முதலில் நம் முலைக்காம்பை சுற்றி ஒரு வட்டமாக அழுத்தி கொண்டு வரவும். அதற்கப்புறம் சுத்தி 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 அழுத்தி அதை பெரிய வட்டமாக கொண்டு வரவும். மேலிருந்து கீழ் வரை, அதாவது நம்மளோட தோள்பட்டை எலும்பிலிருந்து வயிற்றின் மேல் பகுதி வரை, அதே போல் அக்குளிலிருந்து நெஞ்செலும்பு வரை அழுத்தி கொண்டு வரவும். மேலும் கீழும் அதே மாதிரி அக்குளிலிருந்து நெஞ்செலும்பு வரை. அடுத்தபடியாக நின்று கொண்டு திரும்பவும் அழுத்தி பார்க்கவும். இப்படி அழுத்தி பார்க்கும்போது ஏதேனும் கட்டி இருப்பதை உணர்ந்தால் மருத்துவரை அணுகவும். மார்பகம் ஈரமாக இருக்கும்போது இப்படி பரிசோதிப்பது பெரும்பாலோருக்கு எளிதாக இருக்கலாம். எனவே குளிக்கும்போது இப்படி பரிசோதித்து கொள்ளலாம். இந்த சுய பரிசோதனையை நீங்கள் மாதம் ஒரு முறை செய்ய வேண்டும்.
இது இல்லாமல் நீங்கள் மருத்துவரிடம் பரிசோதித்துக் கொள்வதும் மேமோகிராஃபி மூலம் பரிசோதித்துக் கொள்வதும் நல்லது. அது எப்போது செய்ய வேண்டும் என்றால் 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இதுவரை யாருக்கும் மார்பக புற்றுநோய் வந்ததில்லை என்றால், நீங்கள் 25 வயதிலிருந்து 39 வயது உள்ளவர்களாக இருந்தால் 3 வருடங்களுக்கு ஒரு முறை பரிசோதித்துக் கொள்ளலாம். 40 வயதுக்கு பெரியவர்களாக இருந்தால் 1 வருடத்துக்கு ஒரு முறை பரிசோதிக்க வேண்டும். 25 முதல் 39 வயது உள்ளவர்கள் வெறும் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து கொண்டால் போதும். 40 வயதுக்கு மேற்பட்டோர் மேமோகிராம் எடுக்க வேண்டியது அவசியம். இதுவே உங்கள் வீட்டில் யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்திருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவரை வருடத்தில் ஒரு முறை பார்க்க வேண்டும். 21 வயதிற்கு அப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை மேமோகிராம் எடுத்து பார்க்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் மார்பக புற்றுநோயை எளிதில் அறிந்து கொண்டு சீக்கிரமே குணப்படுத்த முடியும். நன்றி.